ஓகே. இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி ஒரு எம்சிபி சர்வர் கனெக்ட் பண்ணுறது அண்ட் தென் க்ளாடில் அந்த எம்சிபி சர்வர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூவிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இந்த லிங்க்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறேன், இந்த இடத்துல எல்லாத்தையும் எடுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த கமாண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணணும். இது நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு பவர்ஷெல் நாட் ப்ராப்பர் கமாண்ட் அது மாதிரி ஏதாவது ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு இன்கேஸ் சேம் பாத் இருந்துச்சுன்னா சேம் பாத் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேறு பாத் இருந்தது அப்படின்னா நம்ம பவர்ஷெலோட பாத் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளாக ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து எடிட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் இந்த ஆப்ஷன் இருக்கும், எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள். இது ஓப்பன் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் அண்ட் தென் இந்த இடத்துல பாத்துங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டு அண்ட் தென் நியூ இதை கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு அது ஒர்க் ஆகலாம் அது யூஸ் பண்ணுங்கள். இந்த பாத் வந்து மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம், பட் மோஸ்ட்லி இந்த லொக்கேஷனில் இருக்க சான்ஸ் இருக்குது. மேபி வெர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பாத் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட் ரன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூவி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெண்டு இது இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்று வந்து க்ளாடு விண்டோஸ் க்ளாட் டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணணும் அண்ட் தென் விண்டோஸ் அனகோண்டா நேவிகேட்டர் இது ரெண்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அனகோண்டா நேவிகேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து என்விரான்மெண்ட் நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. எம்சிபி நான் டெஸ்ட்டுன்னு தரேன். பைத்தான் வெர்ஷன் வந்து 3.10 செட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கிரியேட். இப்போ நமக்கு வந்து என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து நமக்கு ஒரு சில பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ரெண்டு பேக்கேஜ். ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து கால்குலேட்டர் சர்வர்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த டெர்மினலில் பாஸ் பண்ண போகிறேன். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாத் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது, சியில் தான் இருக்கும். நீங்கள் என்ன ட்ரைவில் அந்த க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரைவ் நேமு செமிகோலன் இது கொடுத்தீங்கன்னா தான் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் கோடு ஸ்பேஸ் டாட். ஓகே, ஸோ இங்கே தான் நம்மளோட எம்சிபி சர்வரை க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து server.py ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபாஸ்ட் எம்சிபியை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். mcp.server.fastmcp import fastmcp. அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஒரு எம்சிபி சர்வர் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் நேம் கொடுத்துட்டு fastmcp அண்ட் தென் சர்வர் நேம். நான் சர்வர் நேமும் சேம் ஃபோல்டர் நேம் தான் கொடுக்க போகிறேன். calculator server. ஓகே, ஸோ இது சர்வர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் எம்சிபி டூல் க்ரியேட் பண்ணோம். டூல்னால் நமக்கு இப்போ என்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ அதை தான் நம்ம டூலாக க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ எல்எல்எம்மில் வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த கால்குலேஷன் ரிலேட்டடாக இருக்கிற டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை வந்து அது டோக்கன்ஸை கன்வெர்ட் பண்ணும். டோக்கன்ஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது ஒவ்வொரு டோக்கனாக
அதை ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன டோக்கன் அப்படிங்கிற மாதிரி தான் அது ப்ரெடிக்ட் பண்ணி போகும். ஸோ கால்குலேஷன் வரும்போது அதையும் அது டோக்கனை தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ கால்குலேஷன் வந்து பை டிஃபால்ட் எல்எல்எம்மால் பண்ண முடியாது. பட் ஸ்டில் சில எல்எல்எம் வந்து கால்குலேஷன் பண்ணும். அதெல்லாம் எப்படி பண்ணுதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு டூல் ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் யாராவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் கல்குலேஷன் ரிலேட்டடாக கேட்கும்போது இந்த டூல் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி கோட் எழுதியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இப்போ நம்ம கிளாடுக்கு நம்ம ஒரு மல்டிப்ளிகேஷனுங்கிற ஒரு டூல் வந்து கொடுக்க போகிறோம். அந்த டூல் வந்து என்னென்னா எம்சிபி டூல். ஏன்னா எம்சிபி யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த டூலே க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த எம்சிபி டாட் டூல் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். டிஃபைன் மல்டிப்ளை எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கிறேன். ரிட்டன் எக்ஸ் இன்ட்டு ஒய். அவ்வளோதான், நம்ம ஒரு எம்சிபி டூல் க்ரியேட் பண்ணியாச்சு. பட் இது மட்டுமே போதுமா ஒரு எல்எல்எம்க்கு கொடுக்கறதுக்கு? பார்த்திங்கன்னா பத்தாது. ஏன்னா இப்போ இந்த டூல் இருக்குங்கிறது அதுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இதுக்கு என்ன இன்புட் டேட்டா டைப் கொடுக்கணுங்கிறது அது தெரியாது. இப்போ எக்ஸுங்கிறது ஸ்ட்ரிங்கா, இன்டீஜரா, ஃப்ளோட்டாங்கிறது அது தெரியாது. அப்படின்னு இருக்கும்போது அது என்ன இன்புட்டு கொடுக்கணும்? ஏன்னா இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன், மல்டிப்ளை 3 and 4 அப்படின்னா எது அந்த 3 and 4ன்னு கொடுக்க போகிறேன். அப்போது இதுக்கு ஆல்ரெடி ஒரு டூல், மல்டிப்ளையும் டூல் இருக்குன்னு தெரியும். ஆனால் அது என்ன இன்புட் டைப்புங்கிறது அதுக்கு தெரியாது. ஸோ என்ன இன்புட் டைப்புங்கிறத அந்த எல்எல்எம்க்கு தெரியணும் அப்படின்னா நம்ம கொடுத்தா தான் தெரியும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது என்ன டேட்டா டைப்புன்னு நான் சொல்ல போகிறேன். இட் கேன் பி இன்ட் ஆர் ஃப்ளோட். இங்கேயும் இது இன்ட் ஆர் ஃப்ளோட். அதே மாதிரி என்ன அவுட்புட் பாஸ் பண்ண போகிறேங்கிறதும் நான் சொல்ல போகிறேன். இட் கேன் பி இன்ட் ஆர் ஃப்ளோட். ஓகே, இப்போ நம்ம அது டூல் கால் பண்ணும்போது என்ன இன்டிஜர், என்ன டேட்டா டைப்புங்கிறது அதுக்கு தெரியும், என்ன அவுட்புட் டேட்டா டைப்புங்கிறது அதுக்கு தெரியும். ஓகே, இது மட்டுமே ஸ்டில் போதுமான்னு கேட்டால் இதுவும் போதாது. நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் தரணும். ஸோ நான் இங்கே சொல்ல போகிறேன் மல்டிப்ளை எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் கிவ்ஸ் அவுட்புட். ஓகே, இது நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போது நான் இந்த ஃபங்க்ஷன், இந்த எம்சிபி டூலுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். என்ன டேட்டா டைப்னு சொல்லிட்டேன், இன்புட்டு அவுட்புட் என்ன டேட்டா டைப்னு சொல்லிட்டேன், இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுங்கிறது சொல்லிட்டேன். ஸோ நம்ம என்ன ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்எல்எம்க்கு கொடுத்தாச்சு. ஸோ தட் நம்ம இப்போ நியூ கொஸ்டின் கேட்கும் போது அதனால இதுக்கு நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு இந்த டூல் தேவையா இல்லையாங்கிற டிசைட் பண்ணிவிட்டு இந்த டூலை கால் பண்ண தெரியும் அதுக்கு. ஓகே, ஸோ நம்ம ஒரு எம்சிபி சர்வர் க்ரியேட் பண்ணிட்டு அது உள்ள ஒரு டூலும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இந்த க்ரியேட் பண்ண டூலை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா qv ரன் எம்சிபி டெவ் அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த எம்சிபி இன்ஸ்பெக்டர்னு ஒன்று இருக்குது. இதில் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டூல் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த கமாண்டை வந்து அந்த டெர்மினலில் போயிட்டு ரன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ரன் ஆயிடுச்சு. இங்கே போயிட்டு கனெக்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்னோட எம்சிபி சர்வர் கனெக்ட் ஆகிடும். இங்கே டூல்ஸ் போனீங்கன்னா லிஸ்ட் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டா நம்ம என்னென்ன டூல் எழுதியிருக்கோமோ எல்லாம் லிஸ்ட் ஆகும். இங்கே நம்ம மல்டிப்ளைன்னு நம்ம டூல் எழுதியிருக்கோமா, ஸோ அது இன்ஸ்டால் ஆகுது. அதோட டிஸ்கிரிப்ஷனுமே இங்கே இருக்குது, மல்டிப்ளை எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் கிவ்ஸ் அவுட்புட். ஸோ இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஒரு இதில் ஃப்ளோட்டும் ஒரு இதில் இன்ட்டும் கொடுக்க போகிறேன். ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணால் சக்ஸஸ்ஸு அவுட்புட்டு நமக்கு தருது 4.5 into 9. ஓகே, ரிசல்ட்டு கரெக்டு. ஓகே, இப்போ இந்த டூல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதை கிளாடில் ஆட் பண்ணணும். கிளாடில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணோன்னா இன்ஸ்டால் பண்ணி கிளாடோட கான்ஃபிகில் ஆட் ஆயிரும். இப்போ நான் அதை Ctrl+C கொடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதை ரன் பண்ணுறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஆடட் சர்வர் நம்ம கிரியேட் பண்ண கால்குலேட்டர் சர்வருங்கிறது க்ளவுட் கான்ஃபிகில் ஆட் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் கால்குலேட்டர் சர்வர் இன் க்ளவுட் ஆப். கான்ஃபிகில் ஆட் ஆயிடுச்சு, இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். இப்போது நீங்கள் க்ளவுட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுங்கன்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க. அப்போனா தான் ப்ராப்பர் க்ளோஸ் ஆகும். நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகாது. ஸோ நான் எக்ஸிட் கொடுத்துட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். அப்போனா தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண எம்சிபி சர்வர் வந்து இங்கே காட்டும். இங்கே போயிட்டு செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் இங்கே போனீங்கன்னா நம்மளோட சர்வர் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சர்வர் ரன்னிங்னு காட்டுது. ரன்னிங்னா ப்ராப்பராக ரன் ஆயிடுச்சு, எந்த விஷயம் இல்லை. சம்டைம்ஸ் அங்கே இன்ஸ்டால் ஆகிட்டு கூட இங்கே காட்டாமல் இருக்கும், இங்கே ஃபெயில்டுன்னு கூட வரும். ஸோ இங்கே ரன்னிங்னு இருந்துச்சுன்னா ப்ராப்பராக ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் நியூ சேட் போயிடுறேன். போயிட்டு இங்கே வந்து இங்கே கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், சர்ச் அண்ட் டூல்ஸில் காட்டுதானே. ஓகே, இங்கேயும் காட்டுது கால்குலேட்டர் சர்வருங்கிறது. இப்போது நம்ம இதில் கொஸ்டின் ஆஸ்க் பண்ணலாம். மல்டிப்ளை இங்கே நம்ம ஹியூமன் லாங்குவேஜில் நம்ம நார்மல் டெக்ஸ்ட்லேயே நம்ம கொஸ்டின் கேட்கலாம். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஐ ஹாவ் நார்மலாகவே கொஸ்டின் கேட்கலாம். மல்டிப்ளை 6 into 5 6 into 6 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து Claude would like to use this tool அப்படின்னு கேட்குது. இது நம்மளோட சர்வரு. இந்த மல்டிப்ளைங்கிறது எம்சிபி டூலு. இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு கேட்குது. இது ஒன் டைம் நீங்கள் அலோ ஒன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எவ்ரி டைம் உங்களை யூஸ் பண்ணும் போதெல்லாம் இது உங்களை பாப்பாப்பாய் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் அது ரொம்ப செக்யூரிட்டி ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ண போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆல்வேஸ் அலோ கொடுக்காம அலோ ஒன்ஸே கொடுத்துக்கலாம். ஏன்னா அது என்ன பண்ண போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படி இல்லைன்னா நீங்கள் அலோ ஆல்வேஸ் கொடுத்துக்கலாம். எது வேணால் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலோ ஒன்ஸ்னு கொடுத்துட்டா ஒவ்வொரு டைம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அலோ ஆல்வேஸ்னால் நீங்கள் திரும்ப திரும்ப செலக்ட் பண்ண அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக. நான் வந்து அலோ ஆல்வேஸ் தரேன். ஓகே, நமக்கு வந்து அவுட்புட் வந்துச்சு 6 into 6 36 அப்படிங்கிறது. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த டூல் கால் பண்ணியிருக்கு. இன்புட் எக்ஸ் 6 ஒய் 6ன்னு கொடுத்துருக்கு. அவுட்புட் வந்து 36 வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டு பார்க்கலாம். 5 people have 5 oranges. ஸோ ஓகே, எப்படி வேணாம், 5 people each 5 peopleன்னு போட்டுக்கலாம். each 5 people each ஓகே, இப்படியே நம்ம கொடுத்து பார்க்கலாம். 5 people have 5 oranges each. So how many oranges there in total? 5 பேர்கிட்ட 5 ஆரஞ்சஸ் இருக்கு each. So how many oranges are there in totalன்னு கேட்டு பார்க்குறேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா 5 பேர்கிட்ட 5 ஆரஞ்சு இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ஆரஞ்சு இருக்குன்னு கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து இதை வந்து கொஸ்டின் வந்து எல்லாம் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த மல்டிப்ளிகேஷனுங்கிற கேப்பபிலிட்டி வந்து எல்எல்எம்க்கு இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு டூல் எழுதியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மல்டிப்ளேங்கிற ரெக்வஸ்ட் ஏதாவது உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா என்ன கால் பண்ணு, இந்த டூலை கால் பண்ணுங்கிறது நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இது கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இது 5ங்கிறத இந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மல்டிப்ளைங்கிற ஃபங்க்ஷன்லேயே எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது கொடுத்து இந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போ எம்சிபி சர்வர் எழுதியாச்சு, டூல் எழுதிட்டு
அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு க்ளவுடில் நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஸோ இதோட மொத்த ஆர்கிடெக்சர் தான் எம்சிபி, மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ஆர்கிடெக்சரில் வந்து இது எப்படி வந்து இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி இந்த ஏஐலேருந்து இந்த க்ளவுட் அப்ளிகேஷனுக்கு எப்படி சர்வர் கனெக்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் எப்படி வருதுன்னா, அதுக்கு ஒரு 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. எம்சிபி ஹோஸ்ட்டு, கிளைண்ட்டு, சர்வர். எம்சிபி ஹோஸ்ட்டுங்கிறது ஏஐ அப்ளிகேஷன். இந்த ஏஐ அப்ளிகேஷன் க்ளவுட் அப்ளிகேஷன் தான் நம்மளோட எம்சிபி சர்வர் கால்குலேட்டர் சர்வரை கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த எம்சிபி சர்வரை கனெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம இந்த எம்சிபிங்கிற ஹோஸ்ட் வந்து இந்த சர்வரை கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஆன்சர் வருது. ஸோ இது வந்து ஹோஸ்ட்டு. இங்கே நம்ம இங்கே ஆட் ஆகிருக்கு இல்லையா, இந்த ஆட் ஆகிருக்கிறது வந்து சர்வரு, இந்த சாட் இன்டர்ஃபேஸ் வந்து ஹோஸ்ட். ஸோ இந்த க்ளவுட் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு சர்வருக்கும் ஒவ்வொரு கிளைண்ட் வந்து க்ரியேட் பண்ணும். ஒரு 1-to-1 கனெக்ஷன் மாதிரி இருக்கும். ஈச் சர்வருக்கும் ஒரு செப்பரேட் கிளைண்ட் இருக்கும். நான் கால்குலேட்டர் சர்வர்னு இருக்கு. இப்போ நான் வேறு ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறேன் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் சர்ச்சுக்கு ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு கிளைண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த க்ளவுடுங்கிற அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணோம், ஒவ்வொரு சர்வருக்கும் ஒவ்வொரு கிளைண்ட் க்ரியேட் பண்ணும். இந்த கிளைண்ட்டு தான் இந்த சர்வரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன டூல்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு அந்த கிளைண்ட்டுக்கு தெரியும். நம்ம கொஸ்டின் ஆஸ்க் பண்ணும்போது நடக்கும் அப்படின்னா, இந்த எம்சிபி கிளைண்ட்டுக்கு வந்து என்னென்ன இந்த சர்வரில் என்னென்ன டூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அது ஒவ்வொன்றத்தோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த கான்டெக்ஸ்ட் எப்படி தெரியும் அப்படின்னா, கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனு, இன்புட் டைப், அவுட்புட் டைப்பு, அதில் கான்டெக்ஸ்ட் என்னங்கிறது இந்த கிளைண்ட்டுக்கு தெரியும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆஸ்க் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கிளைண்ட் வந்து என்கிட்ட இந்த மாதிரி டூல் இருக்குது. இப்போ மல்டிபிள் ரிலேட்டடாக நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, இங்கே 5 people have 5 oranges each, so how many oranges are there in total? ஸோ எல்லாம் வந்து இதை கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இங்கே 5 பீப்புள்கிட்ட 5 ஆரஞ்சு இருக்குங்கிறது மட்டும் தெரியும். ஸோ கிளைண்ட் வந்து என்ன பண்ணும், கிளைண்ட் வந்து இந்த மாதிரி மல்டிப்ளைங்கிற சர்வரில் மல்டிப்ளைன்னு ஒரு டூல் இருக்குது அப்படிங்கிற அந்த டூலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். அப்போது வந்து இந்த கிளைண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த 5 அந்த சர்வரில் உள்ள ஸ்பெசிஃபிக் டூலை கால் பண்ணும்போது அந்த இன்புட்டை பாஸ் பண்ணும். இன்புட் பாஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர அவுட்புட்டை திரும்ப இந்த ஹோஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஹோஸ்ட் வந்து ஃபைனல் ஆன்சரை நமக்கு இங்கே ஷோ பண்ணும். ஸோ அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இந்த க்ளவுட் டெஸ்க்டாப்புங்கிறத ஏஐ அப்ளிகேஷனை இந்த எம்சிபி ஹோஸ்ட் எப்படி இதை இங்கே கொடுத்துருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் டு 1 or more எம்சிபி சர்வர். எம்சிபி சர்வர் தான் நம்ம க்ரியேட் பண்ண கால்குலேட்டர் சர்வரு. இந்த எம்சிபி ஹோஸ்ட் எப்படி இதை அக்கம்ப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா, பை கிரியேட்டிங் 1 or more கிளைண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணோம். ஈச் சர்வருக்கும் ஒரு கிளைண்ட் க்ரியேட் பண்ணோம். இது வந்து ஒரு 1-to-1 கனெக்ஷன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதோட வேறு ஒரு யூஸ் கேஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்கேஸ் நம்ம க்ளவுட் இல்லாமல் விஷுவல் ஸ்டுடியோ கோட் மூலயமா எப்படி மல்டிபிள் எம்சிபி சர்வர் கனெக்ட் ஆகிருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ சிமிலர் வேறு மாதிரி அப்ளிகேஷனுக்கு. ஸோ இதுதான் ஹோஸ்ட்னா இந்த ஏஐ அப்ளிகேஷனை, எம்சிபி சர்வருங்கிறது நம்ம எழுதின ப்ரோக்ராமு. அந்த ஹோஸ்ட் வந்து எம்சிபி சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எம்சிபி கிளைண்ட் மூலயமா தட் கிரியேட்ஸ் 1-to-1 கனெக்ஷன் பிட்வீன் ஹோஸ்ட் அண்ட் எம்சிபி சர்வர். அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இந்த ஹோஸ்ட்டும் சர்வரும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எம்சிபியோட ஹோல் கான்செப்ட்.